பிரைஸ்லாம். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேச, மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேச, மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவர் எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவர் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகர். ஆவியானவர் எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியிலே ஏற்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாளாக நாம் ஆசரிப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, சில எல்லா நேரங்கள்லையும் ஃபாதர்ஸ்க்கான ஒரு அங்கீகாரம் அது என்ன செய்யறது இல்லைன்னா அவ்வளோ சுலபமாக கிடைச்சிறது இல்லை. ஆனால் தகப்பன்மார்களுக்கான அங்கீகாரத்தை தேவன் என்ன செய்கிறார்னா கொடுக்கிறார். யார் தன்னுடைய பிள்ளைகளை மிகச் சரியாக வளர்த்தினார்களோ அவர்களுடைய தேவன் மெச்சி கொண்டதையும், பிள்ளைகளை சரியாக வளர்த்தாத தகப்பன்மார்களை தேவன் கண்டிக்கிறதையும் வேதத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு தகப்பன் சரியா இருந்தா அந்த குடும்பம் சரியா இருக்கும். ஒரு குடும்பம் சரியா இருந்தா அந்த பட்டணம் சரியா இருக்கும். ஒரு பட்டணம் சரியாக இருக்குமானால் அந்த தேசம் சரியாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு மிக உயர்ந்த ஒரு பொறுப்பை தேவன் என்ன செய்யறன்னா தகப்பன்மார்களிடத்துல கேட்கிறார். அதை நினைவுக்கு வந்து என்ன செய்யறோன்னா அதை செலிப்ரேட் பண்றோம். நம்ம லாஸ்ட் இயரும் ஃபாதர்ஸ் டே எல்லாம் பண்ணணும். இந்த வருஷம் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, பல வருடங்களாக அதை பண்றோம். ஆல் இண்டியா அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்து இந்த ஃபாதர்ஸ் டே உங்களுடைய சபைகளில் நீங்கள் நினைவு கூர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. உங்கள் திருச்சபையில் தேவன் கொடுத்துருக்கிற தகப்பன்மார்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கு தானே. ஆமென், அல்லேலூயா. அப்பா வீடுங்கிறது எப்பவும் சந்தோஷம்தான். ஆமென், அப்படி தானே. நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யாருன்னா பரம தகப்பன். இயேசு சொல்றப்ப தான் சொல்றாரு, புல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர். ஆமென். ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடியதான ஒரு உறவை அவர் கடவுள் நம்ம அடிமை அப்படின்னு வேதம் என்ன செய்யலைன்னா டிஸ்கிரைப் பண்ணல. அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள் என்றே என்ன செய்தனா. ஆமென், அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். பரிசுத்த முத்தம் தந்து
போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்ப்பு விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்ப்பு விட்டேன். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம், ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம், ஆடலும் பாடலும் இங்கு. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இளைய குமாரனுடைய அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் தகப்பனிடத்திலிருந்து என்ன செய்யறான்னா, ஆசிகள் எல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் என்ன செய்யறான்னா தொலைச்சிடறான். இப்போ ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட ஆஸ்திகள் எல்லாம் இருக்கிறப்ப இருந்ததான நண்பர்கள் என்ன செய்யல இல்லை. அவனிடத்துல ஆஸ்திகள் எல்லாம் இருக்கிறப்ப இருந்ததான உறவுகள் எல்லாம் என்ன செய்யல இல்லை. ஆஸ்திகள் எல்லாம் இருக்கிறப்ப அவன் கூட ஒட்டி கொண்டதான நபர்கள் யாருமே என்ன செய்யல இல்லை. தேசத்துக்குடியானவர்களிலே ஒருவனிடத்துல போய் அவன் ஒட்டி கொண்டான். பன்றிகள் தின்கிற தவிட்டை என்ன செய்யறான், திங்கிறான்.
அவன் நினைக்கிறான், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல ஆகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்காரனுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறான். இன்னும் யார்கிட்டயாவது போய் ஒட்டிக்கிறத விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் எதுனா என் தகப்பன் வீட்டுக்கு போவோம். பிள்ளை என்கிறதான ஸ்தானம் கூட வேண்டாம், வேலைக்காரன் என்கிற ஸ்தானம் கொடுத்தா கூட போதும்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் ஆடி ஓஞ்சு போய் தான் என்ன செய்யறான்னா தகப்பன் வீட்டுக்கு வரான். ஆனா வசனம் சொல்லுது, அவன் தூரத்திலே வரும் பொழுது என்ன செய்யறான்னா அவன் தகப்பன் என்ன செய்யறான்னா பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, எழுந்து புறப்பட்டு அவன் தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. அவன் எதையும் சொல்லல, இப்படி என் ஆஸ்திகள் எல்லாம் போயிடுச்சு, நான் நம்பினவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை, நான் கஷ்டப்பட்டேன், பன்றிகள் திங்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கல, பல நாளா நான் பட்டினியா இருந்தேன், எதையுமே சொல்லல. அவன் தூரத்திலே வருகிறதை அவனுடைய தகப்பன் கண்டபோது அவன் மேல் மனதுருகி அவனை நோக்கி என்ன செய்யறான், அவனுக்கு எதிர்கொண்டு ஓடின்னு வசனம் சொல்லுது. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, சில சூழ்நிலைகள்ல தகப்பன் வீட்டை நோக்கி நாம் திரும்புவோம். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு எதிர்கொண்டு ஓடி வருகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. நம்ம வந்து அவர்கிட்ட நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், அப்படிலாம் கஷ்டப்பட்டேன், என்னென்ன சூழ்நிலையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண தெரியுமான்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பன் வீட்டை நோக்கி திரும்புகிற யாவரையும் நோக்கி தகப்பன் என்ன செய்யறாருன்னா காத்திருக்கிறார். எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து என்ன செய்யறாருன்னா கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பாருங்க, உலகம் குத்தி காமிக்கும், உலகம் காயப்படுத்தும், உலகம் குற்றப்படுத்தும். இப்படிலாம் பண்ணிட்ட நீ, அவனை எல்லாம் எவ்வளவெல்லாம் நம்பினேன் நான், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். நாம் ஆராதிக்கிற நல்ல தகப்பன் நம்மை குத்தி காண்பிக்கிறவர் அல்ல, எப்போதும் நம்மேல் மனதுருகுகிறதான தகப்பன். ஆமென், அல்லேலூயா. நம்மை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இன்னைக்கும் என் புள்ள என்கிட்ட திரும்பிட்டா போதும் அப்படிப்பட்டதான இருதயத்தோடு கரிசனையோடு நமக்காக காத்திருக்கிற நல்ல தகப்பன் அவர். ஆமென் ஃபாதர். அதனால தான் இந்த பாட்டை அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யறேன்னா எழுதியிருக்கார். காத்திருந்தார், கண்டு கொண்டார். நான் காத்திருக்கிறது இல்லை, துன்மார்க்கமாய் ஆஸ்திகள் ஆசீர்வாதங்கள் கிடைச்ச உடனே தகப்பனை மறந்து போனதான பிள்ளைக்கு கூட அவர் காத்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா அவருக்காக காத்திருக்கிறதான பிள்ளைக்கு அவர் எவ்வளவெல்லாம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே இல்லையில்லா இன்பமே, அல்லேலூயா. ஆனந்தமே இல்லையில்லா பேரின்பமே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும், ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம், ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம்,
அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறதான தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறதான தேவன். ஆமென். அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா 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 ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிற்றையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நீராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சிற்றை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நீராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்தும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவன். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா. சத்தமாய் யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா. செத்தையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திரும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செத்தையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகாலம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகாலம் என்னை உயர்த்திடும் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே கிடத்தி அவன் கையில் இருந்ததான அந்த ஆயுதத்தை அவன் ஓங்கின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் பிள்ளை அல்ல, அது தேவனுக்கும் பிள்ளை. ஆண்டவர் அப்படித்தான் பார்த்தார். ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கை தேவன் தம்முடைய பிள்ளையாகவே பார்த்தார் அப்படின்னு என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நம்மை பிள்ளையாக பார்க்கிறதான ஆண்டவர். ஒருவேளை உங்களுக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்டதான தகப்பன் உங்களுக்கு ஆசீர்வாதமான தகப்பனாக இருந்திருக்கலாம், நல்ல தகப்பனாக இருந்திருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்திற்காக பார்த்து செய்யக்கூடியதான தகப்பனாக இருந்திருக்கலாம். அல்லது ஏன் அப்பாலாம் அப்படி இல்லைங்க, என்னெல்லாம் கண்டுக்கவே இல்லை,
என்னையும் படிக்க வைக்கல, எனக்கு எதையுமே பெஸ்டா செய்யல, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆனால் நம்ம ஆராதிக்கிறதான தகப்பன் ஒரு நல்ல தகப்பன். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் கடந்து வந்தார்கள். மோசே மூலமாய் கர்த்தர் சொல்றார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமக்கிறது போல இந்த 40 வருஷ காலமும் நீங்கள் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உங்களை தன் தோளின் மேல் தூக்கி சுமந்து வந்ததான தகப்பன் அவர் என்று சொன்னார். எந்த தகப்பன் நம்மளை கைவிட்டாலும் நம்ம கைவிடாத தகப்பன், நம்மை தோளின் மேல் தூக்கி சுமக்கிறதான தகப்பன். இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடியதான ஸ்தானத்திலே நாம் நிற்கிறதற்கு காரணம் அந்த தகப்பன். எத்தனையோ விஷயம் அவரை விட்டு நம்ம தூரம் போனதான நேரங்கள் உண்டு. தகப்பனுடைய வீட்டை மறந்து போனதான நேரங்கள் உண்டு. தகப்பனையே மறந்து தெரிந்ததான காலங்கள் உண்டு. ஆனாலும் நம்மை தேடி வந்தாரே, ஆனாலும் நம்மை கரம் பிடித்தாரே, ஆனாலும் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தாரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார உரிமையை கொடுத்து இன்றைக்கும் 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 அவருடைய சன்னிதானத்திலே நம்மை நிறுத்தி இருக்கிறாரே. எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை இவ்வளவா நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை இவ்வளவா நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. நாம் ஆராதிக்கிற தகப்பன் தகுதி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. பிள்ளை என்கிறதான
உறவுக்காக ஆசீர்வதிக்கிறவர். நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதினால் நமக்கான நன்மைகளை, நமக்கான ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுகிறவர். பிள்ளை என்கிற காரணத்தினால உளவாய் அன்பு கோர்த்தான்னு வசனம் சொல்லுது. நம்ம மற்றவங்களை நேசிக்கிறத விட எப்படி நம்முடைய பிள்ளைகளை, சொந்த பிள்ளைகளை நேசிப்போம், அவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவர். தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்மேல் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என்மேல் நீ உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கி. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை இவ்வளவாய், எதை கண்டு என் நன்றி உமக்கே. பல நாட்கள் ஜெபம் பண்ண மறந்திருக்கலாம், பல நாட்கள் வேதத்தை வாசிக்க மறந்திருக்கலாம், பல நாட்கள் தகப்பனே என்று கூப்பிட மறந்திருக்கலாம். அந்த நாட்களிலும் தன் தோளின் மேல் தூக்கி சுமந்த நல்ல தகப்பனவர். உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கி நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கி நல்ல தகப்பனே. என் இயலாமையில் நீ செயல்படும், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படு, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் தங்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் என்றார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றார் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் என்றார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக யாப்போக்கின் ஆற்றங்கரையை கடந்து போகிறதை தேவன் பார்த்திருந்தார். வெறும் கோலும் கையுமாக, அவனிடத்துல எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்தவனாக, நம்பிக்கையும் இழந்தவனாக கடந்து போறான். அவனுடைய இருதயத்துல பல ஆயிரம் ஆசைகள். திரும்ப என் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது வெறும் கோலும் கையுமா போகிறனா? நல்ல நிலைமையில வரணும், நல்ல ஆசீர்வாதங்களோட வரணும். தகப்பனே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நான் நினைச்சிட்டு போறான். 14 ஆண்டுகளுக்கு பிறகும் அவன் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. வெறுமை, வெறுமை. 2 மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஆசீர்வாதம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா இல்ல, இல்ல. கண்ணீரோடு நிற்கிறான், நிர்கதியாய் நிற்கிறான். தன்னுடைய எதிர்காலம் மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நிற்கிறப்போ யாக்கோபின் தகப்பனாய் இருந்ததான தேவன் அந்த வனாந்தரத்துல தலைக்கு கல்லை எடுத்து வைத்து அவன் நித்திரை செய்யும் பொழுது தரிசனத்துல சொப்பனத்துல வெளிப்பட்டதான தேவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன் என்று வெளிப்பட்ட தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எத்தனை ஆண்டுகள் பிரயாசப்பட்டோம் என்பது அல்ல, எவ்வளவு முறை தோற்று போனோம் என்பது அல்ல. நமக்கென்று எதிர்காலத்தை திட்டம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல தகப்பன் அவர். யார் நம்மை ஏமாற்றினாலும், யார் நம்மை வஞ்சித்தாலும், எல்லாருடைய வஞ்சனைகளையும் மீறி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். லாபான் மிகப்பெரிய வஞ்சனைக்காரனாக இருக்கலாம், ஆனால் தேவன் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருந்தார். தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானித்தார். அவருடைய திட்டத்தை மறிப்பவர் எவரும் இல்லை, அவருடைய திட்டத்தை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் ஆசீர்வாதத்தினுடைய தகப்பன். ஒருவேளை இந்த யாக்கோபை போல பல ஆண்டுகள் கடுமையாய் பிரயாசப்பட்டோம், வெறுமையான நிலைமையில இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருப்பீர்களான தெய்வ சமூகத்துல கரங்களை உயர்த்தி, என்னுடைய நல்ல தகப்பனீரப்பா, என்னை நீங்க நடத்த போதுமானவன் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. இந்த உலகம் என்னை ஏமாற்றலாம், இந்த உலகம் என்னை நிராகரிக்கலாம், இந்த உலகம் என்னை வஞ்சிக்கலாம், ஆனா என்னை ஏமாற்றாத நல்ல தகப்பன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. வெறும் கோலும் கையுமாய் நிற்கிற என்னை ஆண்டவரே பரிவாரங்களுக்கு சொந்தக்காரராக மாற்ற நீர் போதுமானவர் என்று சொல்லி நான் நம்புகிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என் தேவன், என் தகப்பன் எனக்காக எதையாகிலும் 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 செய்ய நீர் போதுமானவர். பெரும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் தகப்பன் மறந்து போன புத்திரர் உண்டோ? என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானி உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமக்கிறது போல 40 வருஷம் உங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகல, உங்களுடைய பாதரட்சைகள் பேய்ந்து போகல, தூக்கி சுமந்தேன்னு சொல்றார். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடியதான சத்தியம் என்னன்னா, அந்த வனாந்திரத்தை, அந்த பெரிய வனாந்திரத்தை, அந்த 40 வருடங்கள் அவர்கள் சுற்றி திரிந்த அந்த வனாந்திரத்தின் பாதையில நான் 40 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு அலைஞ்சேன் தெரியுமா அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாலும், இல்லப்பா நான் தான் தூக்கி சுமந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சுமந்தது மாத்திரமல்ல, கடக்க பண்ணினதையும் சொல்றார். 40 வருஷம் நான் தூக்கி சுமந்தேன்னு சொன்ன ஆண்டவர், தூக்கி சுமந்த 40 வருஷம் கடக்க பண்ணினார். அவர்களுடைய வனாந்திர அலைச்சல்கள் எல்லாம் மாற பண்ணினார். இன்னைக்கு நீங்க எவ்வளவு நெருக்கத்தின் கஷ்டத்தின் பாதையில நீங்க வந்திருந்தாலும் சரி, வனாந்திரத்தை கடக்க பண்ணுகிறதான ஆண்டவர், வனாந்திரம் இருக்கிற வரைக்கும், அலைச்சல்கள் இருக்கிற வரைக்கும் தோளின் மேலேயே தூக்கி சுமக்கிறதான தகப்பன். வனாந்திரத்தை தாண்டியாச்சுப்பா, இந்த இறங்கிக்க, இப்போ நீ நடந்து போ, இப்போ உன் காலடி அந்த தேசத்துல படட்டும், இப்போ நீ சுதந்திரிச்சுக்கன்னு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறதான தகப்பன். அந்த தகப்பனுடைய தயவு நம்மேல் இருக்குமானால் தகப்பன் நம்மை கடக்க பண்ணுப்பா. தகப்பனா எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லா
எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தே. தந்தையை உந்தையவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையை உந்தையவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து மீதமுள்ள நேரத்தை கர்த்தர் நடத்தும்படியாக அவிலைப்பட்ட யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஃபாதர்ஸ் டே இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா தகப்பன்மார்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபாதர்ஸ் டே தேதி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம், சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13 15 வரையிலான வசனங்களுக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரையிலான வசனங்கள். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களையா சேவிப்பீர்கள்? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களையா சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து தேசத்தினுடைய
ஒரு தலைவனாக மாத்திரம் அல்ல, அந்த குடும்பத்தினுடைய தகப்பனாக அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு பல குடும்பங்கள் உடைந்து சிதைவுடைந்த நிலைமையில இருக்கிறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. என்னன்னா, என் பிள்ளைக்கு தகப்பன் என்ன செய்யலைன்னா உயிரோட இருக்கிறார், ஆனா என் கூட என்ன செய்யல இல்லை. நான் என்ன செய்யறேன்னா தனி ஆளா இருந்து என் பிள்ளைகளை என்ன செய்யறேன், நடத்துறேன். ஆனா ஆண்டவர் பாருங்க அப்படிலாம் என்ன செய்யலைன்னா சொல்லல. தேவனுடைய திட்டம் என்பது தகப்பனும் தாயும் சேர்ந்து அந்த குடும்பத்தை என்ன செய்யணும், வளர்த்தணும். தகப்பனுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். தகப்பனை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியனாக, குடும்பத்தினுடைய தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்த வேண்டியது மிக 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 அவசியமான காரியம் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்றைக்கு பல குடும்பங்கள் உடைந்து போகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஏதோ பினான்சியல் இஷ்யூ மாத்திரம் இல்லை, பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடியதான பிரச்சனைகளோ குறைவுகளோ அல்ல. ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது குடும்பங்கள்ல இல்லை அப்படின்னா அது குடும்பங்கள் என்ன செய்யுதுன்னா உடைவுக்கு நேரம் என்ன செய்யுதுன்னா போய். எந்த குடும்பத்துல நல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதான குடும்பமா என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஒரு குடும்பத்தை நடத்துவதில் ஒரு தகப்பனுக்கு அதிகமான பொறுப்புகள் உண்டு அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு தகப்பனுடைய நிலைப்பாடு, ஒரு தகப்பனுடைய ஸ்டாண்ட், ஒரு தகப்பன் எப்படிப்பட்டதான ஒரு காரியங்களோடு கூட நிற்கிறாரோ அதுதான் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம், அதுதான் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாய் போதை, குடி, அந்த கஞ்சா, இப்படி பல போதை பழக்க வழக்கங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தினுடைய தகப்பனாக தலைவனாக இருந்து பிள்ளைகளை நடத்த வேண்டியதான ஒரு தகப்பன் ஒருவேளை குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறான், என்ன ஆகும்? சேலத்துல ஒரு தகப்பன் குடிய விடல, குடிச்சிட்டு வீட்டுல ஒரே சண்டை, குடிய விடல. நைட் ராத்திரி நேரத்துல நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அப்பமும் பாருங்க தண்ணி அடிக்கிறத நிறுத்திடுவேன், இதனால என் குடும்பத்துல பிரச்சனை வருது, இதனால எனக்கு மனைவிக்கு சண்டை வருது, இதனால என் பிள்ளைங்க வேதனைப்படுறாங்க, நிறுத்தல, சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு கிணத்தை தேடி என்ன செய்யறானா போயிருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு போனதான பிள்ளை 17 வயது வாலிப பிள்ளை அந்த கிணத்துல விழுந்து என்ன செஞ்சுன்னா இறந்துருச்சு. அவன் போதையில கிணத்து மேட்டில் தான் என்ன செய்யறான், கிடக்கிறான். என்ன அர்த்தம்? ஒரு தகப்பன் சரிவர இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த குடும்பம் சரியா சமுதாயத்தில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கான அந்த உத்தரவாதம்ங்கிறது நிறைய இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது, நிறைய பொறுப்புகளை தேவன் தகப்பனிடத்தில் என்ன செய்வார், கேட்பார். தகப்பனாக இருப்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல. யோசுவா ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாருன்னா எந்திரிச்சு நின்று பேசுறார். இப்ப உங்க கையில எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துருச்சு, நீங்க பண்படுத்தாத தேசம், நீங்க கட்டாத வீடுகள், நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள் எல்லாம் சுதந்திரிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு இந்த தேசம் உனக்கு முன்னாடி இருக்குது, உன் ஆவிக்குரிய வாழ்வை குறித்து என்ன தீர்மானம் எடுக்க போற? உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே வேறே தேவர்களை சேவித்தார்கள், உங்கள் பிதாக்கள் எகிப்திலே வேறே தேவர்களை சேவித்தார்கள். இந்த தேசத்துல எமோரியர்களின் தேவர்கள் என்னப்பட்டதான பல தேவர்கள் உண்டு. இந்த தேசத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, இந்த தேசத்தினுடைய நன்மையை நீ சுதந்திரிச்சுட்டு இப்ப நீ எடுக்கக்கூடியதான தீர்மானம் என்ன அப்படிங்கறத கேட்கிறார். அதை கேட்டுட்டு அவர் சொல்லும்போது சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தன்னுடைய குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக நின்று தேசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு காரியத்தை என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். ஒரு தகப்பனுடைய நிலைப்பாடு அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பன்னா என்ன? குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும். தகப்பன்னா என்னது?
குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கணும். தகப்பன்னா என்னது? பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். தகப்பன்னா என்னது? பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும், கொண்டு போய் விடணும், கூப்பிட்டு வரணும். இதுதான் தகப்பனுடைய வேலையானா, இதை தாண்டி ஒரு முக்கியத்துவத்தை வேதம் சொல்லுது. அவர்களை தேவனண்டைக்கு நடத்துகிற அந்த ஆவிக்குரிய உத்தரவாதத்தை ஒரு தகப்பன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் என்ன செய்யறார்னா இங்க சொல்றார். அத யோசுவா என்ன செய்யறார்னா அங்க பிரதிநிதித்துவப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். முத காரியம் இங்க அவருக்கு சொல்லக்கூடியதான காரியம் பாருங்க, நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட என்ன செய்யல கேட்கல. என்ன செய்யல? பிள்ளைங்க கிட்ட கேட்கல. எப்ப என்ன செய்யலாம்? நதிக்கிற அப்புறத்தில் இருக்கக்கூடியதான தேவர்களை சேவிக்கிறதா, எகிப்துல சேவித்த தேவர்களை சேவிக்கிறதா, இல்ல நம்ம இங்க ஒரு தேசத்துல இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார், இது பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம்தான், நம்ம பண்படுத்தாத வேற மக்கள் பண்படுத்தி வச்ச தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டாத வீடு, திராட்சை தோட்டம், ஒலிவ மர தோப்பு. ஆனா இங்க எமோரியர்கள் தெய்வம் இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு என்ன செய்யலன்னா கேட்கல. எதுல வேணாலும் சாய்ஸ் கேட்கலாம், எதுல வேணாலும் சாய்ஸஸ் கொடுக்கலாம். எந்த ஸ்கூல்ல படிக்கிற, இந்த ஸ்கூல் போறியா, அந்த ஸ்கூல் போறியா கேட்கலாம். இன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட விரும்புற, இன்னைக்கு நைட் என்ன சாப்பிடுற கேட்கலாம். என்ன கலர்ல ட்ரெஸ் போடுற, இது உனக்கு பிடிச்சிருக்கா, இது பிடிக்கலையா கேட்கலாம். ஆனால் கர்த்தரை தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுக்கணும். யோசுவாவை பொறுத்த வரைக்கும் சாய்ஸஸ் என்ன செய்யலைன்னா கேட்கல. தேசத்து குடிகள்கிட்ட கேட்கிறாரு, ஆனா தன்னுடைய குடும்பத்திட்ட கேட்கல, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்கல. நானும் என் வீட்டாருமோ வென்றால் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக அங்க நின்று சொல்றாரு, கர்த்தரை என்ன செய்வோம்? சேவிப்போம். அப்போ ஒரு தகப்பன் அப்படிங்கிறவன் முன்னே நிற்கிறதான ஒரு தகப்பனாக என்ன செய்யணும்? இருக்கணும். லீடிங் பை எக்ஸாம்பிள், அல்லது a father who stand front என்ன செய்யணும்? அந்த ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட், முத இடத்துல தகப்பன் என்ன செய்யணும்? நிக்கணும். பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதுல தகப்பனுடைய உத்தரவாதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தை வாசிக்கிறதான காரியமா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுகிறதான காரியமா இருக்கட்டும், தகப்பனை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். பாருங்க, ஒரு கட்டத்துல முழு தேசம் என்ன செய்யுதுன்னா விக்கிரக ஆராதனைக்கு போகுது. எங்களை நடத்தி கொண்டு வந்ததான மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று அறியோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? வனாந்தரத்துல வச்சு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அங்க கர்த்தருக்கு பண்டிகைன்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எகிப்தினுடைய பழக்க வழக்கம். எகிப்து என்ன செய்து உள்ள வருது, அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததான எகிப்து என்ன செய்து வெளியில வருது. தேவன் நியாயம் தீர்த்த எகிப்தின் தெய்வங்களை திரும்ப என்ன செய்யறாங்க? கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிற பாதையில என்ன செய்யறாங்க? உருவாக்குறாங்க. அங்க இருந்ததான அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா கர்த்தருக்கு பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. ஆனா யோசுவாவினுடைய குடும்பம் என்ன செய்யல? அந்த பண்டிகைக்கு போகல. எல்லாரும் இங்க கொண்டாடிட்டு இருக்கிறப்போ, மலை மேல யோசுவா இருக்கிறப்போ, மலையின் அடிவாரத்துல ஆசரிப்பு கூடாரத்துல யோசுவா விழுந்து கிடந்தான்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு தேசத்தினுடைய சாய்ஸ் ஒருவேளை விக்கிரக ஆராதனையாக இருக்குமானால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா தகப்பன் என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. தகப்பன் கொடுத்ததான அனுமதி கர்த்தரையே என்ன செய்யணும்? சேவிக்கணும். என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய வனாந்தரத்தின் பாதையில போனாலும், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உபத்திரவங்கள் பாதையில போனாலும் சரி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுதான் எங்க அப்பா என்ன செஞ்சாரு? கத்து கொடுத்தாரு. யோசுவாவினுடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருந்தாங்க. யோசுவாவினுடைய குடும்பம் அப்படிதான் என்ன செஞ்சு இருந்துச்சு. ஒரு தகப்பன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது தகப்பனை மாத்திரம் பாதிக்காது, பிள்ளைகளை பாதிக்கும். அது குடும்பத்தை என்ன செய்யும்? பாதிக்கும். ஆவிக்குரிய காரியங்களிலே உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்கள் முன் நிற்பீர்களானால் உங்க குடும்பம் எழும்பி நிற்கும். ஆராதனை கிளம்பி நிற்கிறதுல முதல்ல தகப்பன் என்ன செய்யணும்? கிளம்பி நிற்கணும். 8:30 மணி ஆராதனை, வீட்டில இருந்து 8:30க்கு கிளம்ப கூட 8 மணிக்கு தகப்பன் வண்டியில் ஏறி உட்கார்ந்தா மனைவி ஓடி வருவாங்க, பிள்ளைகள் என்ன செய்ய? ஓடி வரும். தகப்பன் கடைசியில கிளம்பிட்டு இருக்கிறார் வைங்களேன், மனைவி கிளம்பிட்டாங்க, பிள்ளைகள் கிளம்பிட்டாங்க, தகப்பன் கிளம்பல.
கூப்பிட்டு வர்றது யாரு? வண்டியை ஓட்டிட்டு வர்றது யாரு? அவர் வரல, நாங்க என்ன செய்ய முடியும்? தகப்பன் முதல்ல என்ன செய்யணும்? இருக்கணும். சம்பாதித்து கொடுக்கிற காரியத்துல மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் எடுக்கக்கூடியதான தீர்மானமும், ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களோ அதுதான் உங்க குடும்பத்தினுடைய நிலைமை. அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதுதான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன செய்யும்? மூவ் பண்ணும். பல வருஷமா நான் பிரயாசப்பட்டு இன்னும் என் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு பாருங்க. உங்க வேலையை ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்க, சம்பாதிக்கக்கூடிய காரியத்தை ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்க, அல்லது மற்ற காரியங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கறீங்க. ஆலயம் அப்படிங்கிறப்போ, ஆவிக்குரிய காரியம் அப்படிங்கிறப்போ, ஜெபம் அப்படிங்கிறப்போ, வேத வாசிப்பு அப்படிங்கிறப்போ அதுக்கான உரிய முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த நிலைமைக்கு போக முடியாது. ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற தகப்பனாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு நேராக என்ன செய்வார்னா நடத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவினுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, நோவாவினுடைய நாட்கள்ல எத்தனையோ தகப்பன்மார் இருந்தாங்க. ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஒவ்வொரு இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தாங்க. நோவாவோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. நோவா என்கிறதான தகப்பன் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தார். நோவா என்கிறதான தகப்பன் ஜெபிக்கிற தகப்பனாக, நோவா என்கிறதான தகப்பன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற தகப்பனாக என்ன செஞ்சார்னா இருந்தார். அதனால என்ன நடந்துச்சு? முழு உலகத்தையும் ஜலப்பொருளையும் கொண்டு வந்து அழிக்க தேவன் தீர்மானித்த போது கூட அந்த நல்ல தகப்பனுடைய குடும்பத்தை காக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். முழு பட்டணத்திலையும் பஞ்சம் வரட்டும், முழு பட்டணத்திலே வேலை இல்லாம போகட்டும், நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். தேவன் உங்கள் குடும்பத்தை போஷிப்பார். தேவன் உங்கள் குடும்பத்தை பராமரிக்கிறதான காரியங்கள் என்ன செய்வார்னா கிரியை செய்வார், கிருபை செய்வார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எல்லா காரியங்களையும் அளிக்கிறப்ப கூட அந்த 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆனாலும் உன்னோடே கூட என்ன செய்வனா உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். 17 இருந்து பாருங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டுவோம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நோவா ஒரு தனி மனிதனாக பார்க்கப்படல. மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துல நிறைய பொறுப்புகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், வீட்டுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். அவைகளின் மத்தியில தேவனோடு கூட சஞ்சரிக்க நேரம் எடுத்ததான அந்த மோசேயினுடைய குடும்பத்தை தேவன், அந்த நோவாவினுடைய குடும்பத்தை தேவன் என்ன செய்யல மறந்து போகல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள்ள என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. நோவாவினுடைய மனைவிக்கு, நோவாவினுடைய மகன்களுக்கு, நோவாவினுடைய மருமக்கள்மாருக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும் சொல்லி சொன்ன ஆண்டவர் அந்த முழு குடும்பத்தை காப்பாற்றினதனுடைய காரணம் என்னன்னா, நல்ல தகப்பன். நோவா அவர் ஒரு நல்ல தகப்பனாக தேவனுடைய சமூகத்தில் நின்ற போது, தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது, முழு உலகத்தையும் அழிக்கிற தேவ திட்டத்தில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிறதற்கென்று பிரத்யேகமான திட்டத்தை தேவன் ஏற்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிற தகப்பன்மாரா இருக்கணும். ஏதோ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுறேன், சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன், அது மாத்திரம் அங்கீகாரத்தை என்ன செய்யாது? பெற்று தராது. அது மாத்திரம் உங்க குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது. பிரயாசங்கள் பல நேரங்களில் விருதாவாய் வீணாவாய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிச்சு பாருங்க,
தேவ சமூகத்துல குடும்பத்திற்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் நேரத்தை செலவிட்டு பாருங்க. தேவன் உங்கள் குடும்பங்களை என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு தகப்பன் எப்பவுமே ஆவிக்குரிய காரியங்கள்ல குடும்பத்துக்கு முன்னாடி நடக்கிற தகப்பனா இருக்கணும். பல குடும்பங்கள் தாய்மார்களுடைய ஜெபத்துல தான் ஓடுது. எந்த பிரேயர்னாலும் பல திருச்சபைகள்ல அம்மாமார் தான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபங்கிறது அம்மாமாருடைய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சு ஆயிடுச்சு. இல்ல, ஆண்களை வச்சு பாருங்க 50 பேர் வருவாங்க, பெண்களை வச்சு பாருங்க 500 பேர் வருவாங்க. ஏன்? பிரேயர்னா அவங்க பண்ற அளவுக்கு ஆண்கள் என்ன செய்யறதில்ல, பண்றதில்ல. ஆனா குடும்பத்தினுடைய ஆசாரியனாக, குடும்பத்தினுடைய தலைவனாக தேவன் ஆண்களை என்ன செய்யறாரு பார்க்கிறார். பிள்ளைகளுக்கான கணக்க கத்தர் என்ன செய்வாரு, தகப்பன்மாரிடத்துல என்ன செய்வாரு கேட்பார். தகப்பன் முன்னாடி நடந்தா குடும்பமே என்ன செய்யும், பின்னாடி வரும். when a father leads, a family follows. ஒரு குடும்பம் சரியான பாதையில போகணும், சரியான திசையில போகணும் அப்படின்னா தகப்பன் என்ன செய்யணும், முன்னாடி என்ன செய்யணும், நடக்கும். இரண்டாவது காரியம், a father who stands in prayer, building a godly home. ஜெபத்துல நிற்கக்கூடியதான தகப்பன். வீட்டை கட்டுறதுனா என்னது? சம்பாரிச்சு இடத்தை வாங்கி பிளானை போட்டு கல் மண் வாங்கி வீட்டை கட்டி நான் நல்ல ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், அது இல்லை. அதை தாண்டி தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதான ஒரு காரியத்தை தேவன் என்ன செய்யறாருன்னா தகப்பன்மாரிடத்துல என்ன செய்யறார், எதிர்பார்க்கிறார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி என்ன செஞ்சானா, அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் யோபு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்துவான். பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறதான தகப்பன், பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதான தகப்பன், பிள்ளைகளுக்காக போய் ஆண்டவர் சமூகத்தில் என் பிள்ளைகள் தங்கள் இருதயத்திலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி. தகப்பனுடைய பொறுப்பு பாருங்க. அவங்க எல்லாம் தனித்தனி குடும்பம், அவங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன செய்யலன்னா யோபு விடல, ஒவ்வொருவரையும் என்ன செய்யறன்னு அழைத்து அனுப்பி. ஆவிக்குரிய காரியத்தில் அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியலையே, ஜெபம் பண்ணான்னு தெரியலையே, வேதத்தை வாசிச்சானான்னு தெரியலையே, தங்கள் இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவன் மனசெலவுல ஆண்டவரோடு கூட எந்த அளவுக்கு இருக்கிறான், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த லெவலில் இருக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஒவ்வொருத்தனுக்காக என்ன செய்யறான்னா சர்வாங்க தகன பலிகளை செலுத்துற. அவர்களுடைய இலக்கத்திற்கு தக்கதாக பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கோ பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், உட்காரணும். கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும், உட்காரணும். அம்மா ஜெபம் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இல்லை. நம்ம பல நேரங்கள்ல உடனே அண்ணாளை என்ன செய்யறோன்னு பிடிச்சிட்டு வந்துடுறோம். அன்னாள் சாமுவேலுக்காக ஜெபம் பண்ணினாள், அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார். அன்னாள் நிமித்தமாக என்ன செஞ்சாரு, அப்படி குடும்பத்தை ஆசீர்வதிச்சார், சாமுவேலை ஆசீர்வதிச்சார். உடனே என்ன செய்யணும், அம்மா எல்லாம் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இல்ல, யோபுவை பாருங்க, அவன் குடும்பத்திற்காக ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற காரியத்துல யோபு ஆளா என்ன செய்யறார்னா நிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக இடைவிடாமல் என்ன செய்யறார், ஜெபம் பண்றார். ஆபிரகாம் சோதம் குமார பட்டணத்துக்காக ஜெபம் பண்றார். ஏன்? லோத்தினுடைய பிள்ளைகள், அது அவருடைய பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டியது அவசியம், அது உத்தரவாதம். அதை என்ன செய்யறாருன்னா, தகப்பன்மாருக்கு நிறைய கவலை இருக்குது. அந்த இஎம்ஐ கட்டணும், இந்த இஎம்ஐ கட்டணும், அந்த குழுவுக்கு என்ன செய்யணும், பணத்தை கட்டணும், வேலை செய்யக்கூடியதான இடத்துல இருக்கக்கூடியதான அவ்வளோ ப்ரெஷரை என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். அடுத்த கட்டத்தில் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், முறை செய்யணும், சீர் பண்ணணும். இதுக்கடையில் வீட்டுக்கு தேவையான அந்த காரியத்தை பார்க்கணும், இதை பார்க்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்,
நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இதுல எல்லா காரியத்துக்கு கவலைப்படக்கூடியதான நம்ம பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக எவ்வளவு கவலைப்பட்டோம்? பிள்ளைகள் சரியா ஜெபம் பண்றாங்களா, பிள்ளைகள் சரியா வேதத்தை வாசிக்கிறாங்களா, அந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறது இல்ல. மார்க் கம்மியா வாங்கிட்டா கவலைப்படுறோம். டீச்சர் கூப்பிட்டு என்னங்க உங்க பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு கேட்டா கவலைப்படுறோம். ஏதாவது சில காரியங்கள் அவங்க மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது, விமர்சனம் வருது, கம்ப்ளைண்ட் பண்றோம். அதை குறித்து கவலைப்படுறோம். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எவ்வளவு கவலைப்படுறோம்? என் புள்ள பைபிளே படிக்க மாட்டேங்கிறான், என் புள்ள ஜெபமே பண்ண மாட்டேங்கிறான், இந்த காரியத்தை குறித்து அநேக தகப்பன்மாருக்கு கவலை இல்லை. ஆவிக்குரிய காரியங்கள்ல பிள்ளைகளை குறித்து கவலையற்றவர்கள் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அப்படி அல்ல. வேதத்தை வாசிக்க சொல்லி தகப்பன் தான் என்ன செய்யணும்? கண்டிக்கணும். தகப்பன் தான் என்ன செய்யணும்? போதிக்கணும். இன்னைக்கு ரொம்ப என்ன செய்யணும்? பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்துறோம். தப்பு. ஏலிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பார்க்கலும் உன் பிள்ளைகளுக்காக என்ன செய்யற? கர்த்தர் என்ன செய்யறார்? தரிசனமாய் சொல்றார், வேண்டாம், உன் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? தப்பு பண்றாங்க, உன் பிள்ளைகளை கண்டி, உன் பிள்ளைகளை என்ன செய்ய? கண்டிச்சு இந்த காரியங்களை சரி பண்ணு. கேட்கல. அவர் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வார். ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவாரு. தன்னுடைய உத்தரவாதத்தை, தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற தகப்பனா என்ன செஞ்சார்னா இருந்தார். ஆவிக்குரிய காரியத்துல ஏலியினுடைய பிள்ளைகள் சரிவர இல்லை என்று சொல்லி கண்டபோது தேவன் ஏலியை எச்சரித்தார், தேவன் ஏலியை கண்டித்தார். அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியங்களிலே சரிவர நடத்த தகப்பன்மார் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். தகப்பன்மார் என்ன செய்யணும்? கவலைப்படணும். பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்க தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது தகப்பனுடைய கடமை. ஒரு தகப்பன் முழங்கால நிற்கும் போது அந்த குடும்பமே எழுந்திருச்சு என்ன செய்யணும்? நிற்கும். ஒரு தகப்பன் முழங்கால விழும்போது அந்த குடும்பம் ஒருபோதும் விழாதபடிக்கு தேவன் காப்பாற்றுகிறதான தகப்பனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. When fathers kneel, families stand. ஒரு தகப்பன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பார், ஆனால் அந்த குடும்பம் என்ன செய்யணும்? எழுந்திருச்சு நிற்க ஆரம்பிச்சு. நீங்க உங்க குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்கட்டும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்கட்டும், நீங்க முழங்கால நின்று பாருங்க, உங்க குடும்பம் என்ன செய்யணும்? எழும்பி நிற்கும். உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் என்ன செய்யணும்? மாறும். மூன்றாவது காரியம், உத்தமத்தில் நிற்கக்கூடியதான தகப்பன். A father who stands by integrity. நோவாவினுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றப்ப, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா ஏன் கர்த்தருடைய கண்கள் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது? ஏன் கர்த்தர் நோவாவினுடைய குடும்பத்தை காப்பாற்றினார்? பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும் சொல்லி சொன்ன ஆண்டவர் அந்த நோவாவினுடைய குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றுவதற்கான காரணம் என்னன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அந்த ஜெனரேஷன்ல நோவாவை பார்க்கிறப்போ உத்தமனாய், அவன் நீதிமானாய் இருந்தான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த தலைமுறையிலேயே அவரு தி பெஸ்ட் அப்படிங்கிறதான நிலைமையில என்ன செஞ்சார்னா இருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்கள்ல இருந்தப்போ அந்த நோவா அவர் என்ன செஞ்சார்னா அந்த உத்தமத்தை காத்து நடந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய தகப்பன்மாரிடத்துல என்ன இல்லைன்னா அந்த உண்மை இல்லை, போய் சாதாரணமா இருக்கு. பல காரியங்கள் என்ன செய்யற காம்ப்ரமைஸ் பண்ண, கண்டித்து வளர்க்க வேண்டியதான இடத்துல தகப்பன்மார் பிள்ளைகளோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி, பிள்ளைகளோடு கூட சமரசம் பண்ணி, பிள்ளைகளோடு கூட எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். பிள்ளைகளை சினிமா கூப்பிட்டு போறது யாரு? தகப்பன். பிள்ளைகளை பல தேவையற்ற இடங்களுக்கு கூப்பிட்டு போறது யாரு? தகப்பன். அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு காரியங்கள்ல பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தினாலும் ஆவிக்குரிய காரியங்கள்ல தகப்பன் முன்மாதிரியா இருக்கும். தகப்பன் உட்காந்து சினிமா பாட்டை கேட்பாரு, தகப்பன் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பார், தகப்பன் உட்காந்து இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறப்ப பிள்ளைங்க என்ன செய்யும்? பிள்ளைங்க அப்படித்தான் செய்யும். தகப்பன் சினிமா சாங்ஸ் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தா பிள்ளைகள் என்ன செய்யும்? அதைத்தான் ஸ்டேட்டஸ் வைக்கும்.
தகப்பன்கிற ஒரு முன்மாதிரியா இருக்கும். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தேவன் உத்தமமான தகப்பன்களை என்ன செய்யறார், தேடுறார். ஒரு தகப்பனை போல, நோவாவை போல நீங்கள் உத்தமர்களாய் இருப்பீர்களானால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருப்பீர்களானால், உங்கள் தலைமுறைகளை தேவன் என்ன செய்வார், விடாதிருப்பார். தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது சிலர் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய நாட்களில் அவர் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்ததனுடைய விளைவு, நீதிமானாய் நடந்ததனுடைய விளைவு, என்றென்றைக்கும் அவனுடைய சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் என்ன செய்யறாரு கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கலாம். நோவாவினுடைய நாட்கள்ல வானத்தின் கீழே எல்லா ஜனங்களும் தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். எல்லாரும் கெடுத்துக் கொண்ட போதும் நோவா என்ன செய்யல, கெடுத்துக் கொள்ளல. எல்லாரும் பல காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு கூட உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்த போதும் நோவா எந்த இடத்துலையும் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் என்ன செய்யல, தரித்து கொள்ளல. எந்த தேவையற்ற காரியங்களை உள்ள கொண்டு வரல, எந்த தேவையற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்கல, எந்த தேவையற்ற காரியங்களையும் கை கொள்ளல. நோவா அது சரியா இருந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு அருகில் என்ன செய்யும் கொண்டு செல்லும். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தகப்பனை பார்க்கக்கூடியதான பிள்ளைகள் தகப்பனை போலவே இருந்தாங்க. அந்த தகப்பனை பார்த்து வளர்ந்ததான அந்த குடும்பம் தகப்பனை போலவே இருந்துச்சு. அதனுடைய விளைவு பூமியில் உள்ள யாவும் ஆண்டுவோம் சொன்னதான ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை என்ன செய்யறார்னா காப்பாற்றினார். நான் உன்னோடைய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்னன்னா, நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும். உடன்படிக்கையில நோவாவுக்கு அடுத்த ஆண்டவர் உடனே யாரை கொண்டு வராரு, உன் பிள்ளைக, உன் மனைவி, உன்னுடைய மருமக்கள்மார். ஏன்? அவனுடைய காலத்துல உத்தமனாய் நீதிமானாய் இருந்ததனுடைய ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கு என்ன செய்யறாரு, கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த உடன்படிக்கையில குடும்பத்தையும் ஆண்டவர் இன்க்ளூட் பண்றாரு, குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொண்டு வர. எந்த தகப்பன் தேவனுக்கு முன்பாக செம்மையான வழியில நடக்கிறாரோ, எந்த தகப்பன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நிற்கிறாரோ, அந்த தகப்பனோடு கூட தேவன் பண்ணுகிறதான உடன்படிக்கை என்னன்னா, முழு குடும்பத்தை என்ன செய்வேன், ஆசீர்வதி. முழு குடும்பத்தை நான் என்ன செய்வேன், பராமரிப்பேன். முழு குடும்பத்தை நான் என்ன செய்வேன்னா காப்பாற்றுவேன். ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு தகப்பன் ஒரு பாதுகாக்கப்பட்டதான குடும்பத்தை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். முழு உலகமும் அழிக்கப்பட்ட போது கூட நோவாவினுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டதனுடைய காரணம் என்னன்னா, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு தகப்பன் ஒரு பாதுகாக்கப்பட்ட குடும்பத்தை என்ன செஞ்சார்னா உருவாக்கினார். A godly father builds a secure family. உங்க குடும்பம் பாதுகாப்பான குடும்பமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தடுமாறவோ விழவோ கூடாது அப்படின்னா உங்க குடும்பத்துல ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. படிப்பிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட, பணத்திற்கு கொடுக்கக்கூடியதான முக்கியத்துவத்தை விட, உறவுகளுக்கும் ஃபங்க்ஷன்களுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தரை தேடுகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். 4வது காரியம், தலைமுறைகளுக்காக நிற்கக்கூடிய தகப்பன். A father who stands for the next generation. அடுத்த தலைமுறைகளுக்காக நிற்கக்கூடிய தகப்பனா என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்த தலைமுறைகளுக்காக நம்ம பிள்ளைகளை வளர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் நம்முடைய கடமை. பிள்ளைகள் விரும்புகிற ஆசைப்படுற எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்க வேண்டியது கடமை. ஆனா அதை தாண்டி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியது, நிறுத்த வேண்டியது தகப்பனுடைய கடமை. இது என் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். எனக்கு பிறகு என் பிள்ளைய, எனக்கு பிறகு என் அடுத்த தலைமுறைய கர்த்தர் என்ன செய்வார், நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருக்கிறார். மரண பரியந்தம் என்ன செய்வாரு, யார் நடத்துவா, தாய் தகப்பனா இல்ல. நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகளை எங்க அப்பா பார்த்துக்குவாங்க, எங்க அம்மா பார்த்துக்குவாங்கலாம் இல்ல. நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு யார் தான் உத்தரவாதம், யார் தான் நடத்துவா,
ஆண்டவர். அப்ப நம்ம இருக்கக்கூடிய நாட்களிலேயே பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியத்துல வளரணும்? மரண பரியந்தம் என்னை அவர் என்ன செய்வார்? நடத்துவார். அந்த நம்பிக்கையில நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்த்தணும். நான் இருக்கிற வரைக்கும் இல்ல, நான் இருக்கிறப்பவே நீ என்ன செய்ய? அவரை பிடிச்சுக்க. உன் லைஃப் அவர் பார்ப்பார். உன் எதிர்காலத்தை அவர் தான் பார்க்கணும். உன்னுடைய எதிர்காலத்தை அவர் தான் நடத்தணும். ஆண்டவரை பிடிச்சுக்க, நான் பார்த்துக்குவேங்கிற நம்பிக்கையில பல நேரங்களில் வளர்த்துறோம். இல்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் நடத்துவார். அந்த நம்பிக்கையில நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்த்தணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே இங்க ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் இதையெல்லாம் செய்வான்னு சொல்லி எனக்கு என்ன செய்யும் தெரியுங்கிறார். ஆபிரகாம் இதையெல்லாம் செய்வான்னு எனக்கு நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. என்னது அது? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆபிரகாம் நிறைவேற்றணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு நிறைவேற்றணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை ஈசாக்குக்கு பிறகு அவனுடைய வீட்டார் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இப்ப என்ன செய்யணும்? ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அந்த வாக்கு தத்தங்களை, ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்? கடத்தணும். அப்ப சொல்றாரு நிறைவேற்றும்படியாய். நீ எந்த காரியத்துல ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் சொல்றாரு பாரு, அதை நீ என்ன செய்? சரியா ஃபாலோ பண்ணிக்க. கர்த்தருடைய காரியங்களை சரியா இரு. கர்த்தர் சொன்ன காரியங்களை என்ன செய்? சரியா இரு. அது அவர் என்ன கேட்டாலும் என்ன செய்யணும்? செய்யணும். அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? செய்யணும். அது சொல்றாரு, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறதுனா என்னது? கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள்னா என்னது? கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, உன் குமாரனும் ஏக சுதனும் நேசகுமாரனுமா ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கும் மலை ஒன்றின் மேல் என்ன செய்? பலியிடுன்னு சொல்லி சொல்றாரு. அதிகாலமே எழுந்து என்ன செய்யறாரு? போறாரு, பிள்ளை கூப்பிட்டு போறாரு. தகப்பனே, பலிக்கான ஆடு எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? அங்க கூப்பிட்டு போறாரு. ஆனா அங்க போனதுக்கு பிறகுதான் ஈசாக்குக்கு தெரியும், தகப்பன் என்ன செய்யல, ஆடு கொண்டு வர்றதுக்கான காரணம் ஆட்டை பலியிட போகல, நம்மளை தான் பலியிட போறாரு. பிள்ளைய கட்டி அந்த பலிபீடத்து மேல என்ன செஞ்சாச்சு? கிடத்தியாச்சு. அந்த பலிபீடத்தையெல்லாம் உருவாக்குற போய் ஈசாக்கு அங்கதான் உட்கார்ந்து என்ன செய்வார்? பார்த்துட்டு இருப்பாரு. என்ன பண்றாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆட்டுக்குட்டி எங்க? கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அதுக்கான காரியமே தெரியலையே, உட்கார்ந்துட்டே இருக்கிறார். எடுத்து என்ன செய்யற? கிடத்துறார். ஒரே பிள்ளை, வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளை, 100 வயதுல பெற்றெடுத்ததான பிள்ளை. அதெல்லாம் யோசிக்கல. அவரு சொல்லிட்டாரு, நான் என்ன செய்வேன்? செய்வேன். அப்படியே ஓங்கின உடனே கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. ஏன்? அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் அப்படிங்கறத என்ன செய்யறாரு? அதுதான் கர்த்தருடைய வழி. அந்த கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுவான் என்பதை பிள்ளையவே என்ன செய்யறாரு? இந்த அளவுக்கு பலியிடுவதற்கு பலிபீடத்தின் மேல் கிடத்தினதான ஆபிரகாம் நான் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு தலைமுறை நிறைவேற்றும்படியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு ஆபிரகாமை குறித்து தேவன் என்ன செய்யறார்? சாட்சி கொடுக்கிறார். தகப்பன் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கணும்னா, கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கிறவராய் இருக்கணும். தகப்பன் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறவர்களாய் இருக்கிறதோடு அல்லாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீயும் இதைத்தான் செய்யணும், நீயும் இப்படிதான் என்ன செய்யணும்? இருக்கணும். நீயும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய். ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்.
அப்ப அதை சொல்லி சொல்லி வளர்த்ததனுடைய விளைவு பஞ்ச காலத்துல எல்லாரும் ஊரை விட்டு எகிப்துக்கு போயிட்டு இருக்கிறப்போ கர்த்தர் அந்த தேசத்துல தரிசனமாய் சொல்றார், நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன உடனே ஈசாக்கு சரி ஆண்டவரே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் என்ன? அவர் என்ன சொன்னாலும் அதை மறுத்து பேசாத, அவர் என்ன சொன்னாலும் அதை நிராகரிச்சுட்டு நீ போகாத, அவர் ஒரு திட்டம் உன்னிடத்திலே வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த திட்டத்தின்படி மாத்திரம் நீ செயல்படுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் போதித்ததனுடைய விளைவு, ஆபிரகாம் அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தை கடத்தினதுடைய விளைவு. அப்படி நீ நம்பினா அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு காண்பித்து கொடுத்ததனுடைய விளைவு. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைக்கிறார், ஏன்னா அவர் பார்த்து கொள்வார். தகப்பனே பலியிட போறமே ஆடுகள் எங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை கொடுத்தார். அங்க என்ன செய்யல, தோற்று போகல. அங்க கர்த்தர் என்ன செஞ்சார்னா முள்ளுகளுக்குள்ள ஒரு கடா என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு, அதை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, பலியிட்டு தான் வந்தாங்க. அப்போ அந்த விசுவாசத்தை அவர் என்ன செஞ்சார்னா அங்க அனுபவிச்சார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்னா பார்த்து கொள்ளப்படும், அங்க தேவன் என்ன செய்வார்னா கொடுப்பார்னா அங்க தேவன் கொடுப்பார். அத ஈசாக்கு அனுபவிச்சதுனால இந்த பஞ்ச காலத்துல விதைத்தாலும் தேவன் நிச்சயமாய் போஷிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையோடு என்ன செய்யறார், விதைக்கிறார். 100 மடங்கு என்ன செஞ்சார்னா அறுவடை செய்தார். அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தை என்ன செய்யணும், கடத்தணும். உங்க பேர்ல சொத்துக்கள் இருக்குன்னு வைங்களேன், என்ன செய்வீங்க? அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்வீங்க, எழுதி வைப்பீங்க. நீங்க எழுதி வைக்கலைன்னா உயில் எழுதுவாங்க, எனக்கு பிறகு இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு அப்படின்ட்டு. சில குடும்பங்களை எழுதி வைக்கலைன்னா வெட்டுக்குத்தாகும், பயங்கர பிரச்சனையாயிரும் சொத்துக்காக. சரி, உங்களுக்கு எழுதி வைக்கல, உங்களுக்கு பிறகு சொத்து என்ன ஆகும்? வாரிசு சான்றிதழ் எடுத்து இதெல்லாம் யாருது, என்னுடைய தகப்பனாருடைய சொத்து எனக்கு தான் வரணும்ட்டு அதை பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எழுதி வாங்குவாங்க. ஆபிரகாம் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்துக்களை, ஆஸ்திகளை, ஆசீர்வாதங்களை மாத்திரம் வச்சுட்டு போகல, விசுவாசத்தை, கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கும்படியான விசுவாச வாழ்க்கை என்ன செஞ்சார்னா வச்சுட்டு. தீமோத்தேயுவை குறித்து வேதம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 1:4-5 வசனங்கள்ல, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் என்ன செய்யறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று என்ன செய்யறேன், நிச்சயித்திருக்கிறேன். இந்த விசுவாசம், உன் பாட்டியை நான் பார்த்திருக்கேன், அவங்க அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க அவ்வளோ விசுவாசமா இருப்பாங்க. உங்க அம்மாவை நான் பார்த்திருக்கிறேன், அவங்கள அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோ விசுவாசமா இருப்பாங்க, அவ்வளவு தூரம் ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்ய நிற்பாங்க. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கணும், ஆண்டவரை காமிச்சு கொடுக்கணும். நிறைய காரியங்கள் என்ன செய்யறோம் சொல்லி, இதுதான் உங்க பெரியப்பா, இதுதான் உங்க சித்தப்பா, இதுதான் உங்க மாமா, எப்படி உறவுகளை நம்ம பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறோமோ அது போல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும், காமிச்சு கொடுக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன செஞ்சார்னா தேவனை காண்பித்து கொடுத்தார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு என்ன செய்யும், இருக்கும். வசனம் சொல்லுது, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனாம் ஆனேன், ஆனால் நீதிமானுடைய தலைமுறை அப்பத்திற்கு இறந்து தெரிந்தது என்ன செய்யல, பார்க்கல. நீங்க என்ன ஆஸ்திகளை, அந்தஸ்து, என்ன சொத்து சேர்த்து வைங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் காப்பாற்றுன்னு தெரியாது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை வச்சுக்குமான்னு என்ன செய்யாது தெரியாது, அடுத்த தலைமுறை அதை பெருக்குமா இல்லை இருக்கிறதெல்லாம் வித்து அழிச்சிருமான்னு தெரியாது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரை காமிச்சு கொடுத்து பாருங்க, அடுத்தடுத்த தலைமுறைகளை தலைக்க செய்ய தேவன் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து ஏதோ ஒரு தலைமுறை நடத்தலாம், ஏதோ 2 தலைமுறை நடத்தலாம். ஒருவேளை இன்னைக்கு சொல்ற மாதிரி 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான், 10 தலைமுறை நடத்தலாம். 11வது தலைமுறை என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தகப்பன். ஆமென், அல்லேலூயா.
நீங்க உங்க உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஆண்டவரை காமிச்சு கொடுத்து பாருங்க. உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டவரை பிடிச்சுக்கிறதுக்கு வழி நடத்தி பாருங்க. உங்க நாட்கள்ல நீங்க கர்த்தரை விடாப்பிடியா பிடிச்சு பாருங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு பாருங்க. உங்க பேரை சொல்லி 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 1000 தலைமுறைகளை கர்த்தர் என்ன செய்வார்னா விசாரித்து நடத்த அவர் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியான காரியம், முடிவு வரை நிற்கக்கூடிய தகப்பன். A father who stands until the end. என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் நிற்கிற போராடுகிற ஒரு நல்ல தகப்பனை என்ன செய்யணும் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. குடும்ப பிரச்சனை, கடன் அதிகமாயிருச்சு, நெருக்கடியான சூழ்நிலை, என்ன செய்யன்னு தெரியல. பொள்ளாச்சியில் தனபால்னு ஒரு அண்ணன், அவருடைய மனைவி என் கிளாஸ்மேட்டு, கடந்த வருஷத்தில் சூசைட் பண்ணிட்டார். அவருடைய மகனுக்கு பிளட் கேன்சர். டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஒரு 6 months 1 year தான், அதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளை போராடுது, பிள்ளை உயிருக்கு போராடுது, பிள்ளை ஒரு கடுமையான ஒரு வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு தகப்பனாக இருந்து என்ன செய்யணும், இது பண்ணணும். வீட்டுக்கு வந்தவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அன்னைக்கே சூசைட் பண்ணிட்டார். அந்த பையன் போன வாரம் இறந்து போனான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கடி, ஒரு கடன், ஒரு சூழ்நிலை, உடனே போய் ரயிலில் போய் விழுகிறது, தூக்கு போட்டு தொங்குறது, எப்படி சாகிறது, இப்படி. ஆண்டவர் அப்படிலாம் என்ன செய்யலைன்னா நடத்தலை. நம்ம வாழ்க்கையில் உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அவைகளின் மத்தியில போராடுவதற்கு தான் தேவன் என்ன செய்யறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செஞ்சேன், காத்து கொண்டேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியா என்ன செய்யணும், இருக்கணும். ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கினுடைய வாழ்க்கை கஷ்டமா தான் இருந்துச்சு. அவர் ஆபிரகாமினுடைய நாட்கள்ல ஆபிரகாமினுடைய மேய்ப்பர் தூர்த்து போட்ட துறவுகள் எல்லாம் என்ன செய்யறாருன்னா திரும்ப தோண்டி இது பண்றாரு. அங்க மேய்ப்பர்கள், கேராரூர் மேய்ப்பர்கள் வர்றேன், எங்களோடது. ஒரு இடத்துல ஏசேக்கு, அப்புறம் அங்கிருந்து போய் இன்னொரு இடத்துல போய் மறுபடியும் துறவு தோன்றாங்க, அங்கேயும் தண்ணி வருது. சித்துனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி துறவு தோன்றது சாதாரண காரியம் இல்லை, கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யணும், துறவு தோண்டணும். தோன்றான் அவன் என்னோடது என்ன செய்யறான், ஈஸியா இது பண்ணிக்கிறான். நான் சோர்ந்து போகல, திரும்ப போய் என்ன செய்யறாரு, ரெகோபோத்துக்கு போறாரு. திரும்ப அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறாரு, போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் விட்டு கொடுக்காம நீ போராடிட்டே இரு. நீ பல இடங்கள்ல என்ன செய்யலாம், விரட்டப்படலாம், துரத்தப்படலாம். ஆனா எந்தெந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் உன்னை துரத்தினாலும் திரும்ப அவர்கள் உன்னிடத்துல வந்து நிற்கத்தக்கதாக தேவன் என்ன செய்வார்னா காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அது திரும்ப போய் என்ன செய்யறாருன்னா ஒரு துறவை உண்டு பண்றார். அங்க யாரும் என்ன செய்யல, வரல. தேவன் நமக்கு பழுகவும் பெருகவும் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத்துன்னு என்ன செய்யறானா பேர் உண்டாக்கி அங்க என்ன செய்யறானா இருக்கிறார். அதோட இருந்து அங்க பெயர் சபாவுக்கு போறாரு. இப்போ அபிமெலேக்கும் அவன் விரட்டின எல்லாரும் திரும்ப வர்றாங்க. கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். எங்களோடு கூட யுத்தம் பண்ணாதபடி சமாதானமா இரும்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. ஏன் துரத்தப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். அதையெல்லாம் பார்த்து என்ன செய்யல, சோர்ந்து போகல. அவர் திரும்ப 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 பிரயாசப்பட்ட பொழுது அவர் போகிற இடங்களில் எல்லாம் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கணும், என்ன ஆனாலும் தொடர்ந்து என்ன செய்யணும், ஃபைட் பண்ணு, தொடர்ந்து பிரயாசம் பண்ணு, தொடர்ந்து என்ன செய், போராடு. ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு என்ன செய்வார்னா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனக்கு நீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. சில நாட்களுக்கு முன்பா இந்த வாரத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு, நேற்றைய தினத்துல சேலத்துல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி சென்னது. 19 வயதான வாலிப பிள்ளைகள் ஆல்ரெடி நீட் எக்ஸாம் எழுதி கேன்சல் ஆயிருச்சு. இதுல பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. எங்க அப்பா நிறைய செலவு பண்ணிருக்காங்க, நிறைய படிக்க சொல்லி பிரஷர் போட்டிருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும், சூசைட். ஒரு மன வலிமையற்ற ஒரு தலைமுறை இன்னைக்கு என்ன செய்து உருவாயிட்டு இருக்கிற பாக்குறோம். அப்படி அல்ல, என்ன ஆனாலும் சரி விட்டு கொடுக்காம போராடணும்னு சொல்லிட்டு நிற்கக்கூடிய தகப்பனை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். என்ன ஆனாலும் சரி ஃபைட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா கோழைகள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்டதான முடிவுகளை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நிக்கணும்.
யோசுவா வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் அவர் எங்கேயும் என்ன செய்யலைன்னா குடும்பத்தையும் விட்டு கொடுக்கல, கர்த்தரையும் விட்டு கொடுக்கல, யாருக்கிட்டையும் எதை என்ன செய்யல விட்டு கொடுக்கல. நின்ன நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பத்தை உலகத்தை நோக்கி நடத்துகிறோம், இல்லை தேவையற்ற காரியங்களை நோக்கி நடத்துகிறோம், குடும்பம் விழுந்து போயிடும். ஆனால் தேவனை நோக்கி நடத்தி பாருங்க, தேவன் நிச்சயமாய் நடத்துவார். பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு வெற்றிகரமான தகப்பனா இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. எல்லா தகப்பன்மாரும் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் அப்படின்லாம் இல்லை. பாருங்க, அவர்லாம் ஜெயிச்சு அவர் பாருங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை வச்சிருக்கிறார். அது சக்சஸ் இல்லை. உங்க குடும்ப சூழ்நிலையில உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க ஃபைட் பண்றத பிள்ளைகள் பார்க்கட்டும். என்ன ஆனாலும் என் தகப்பன் கடுமையான உழைப்பாளி, என்னுடைய தகப்பன் கடுமையா பிரயாசப்படுவார், என் தகப்பன் என்னுடைய வாழ்க்கைக்காக பிரயாசப்படுறார். நீங்க படக்கூடியதான அவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் மத்தியிலையும் என் தகப்பன் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செஞ்சார்னா எங்களை பாதுகாத்து நடத்தினார். அந்த உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளலாம். ஒரு தகப்பனாக, தேவனோடு கூட நடக்கிற தகப்பனாக, முடிவு பரியந்தம் நிற்கக்கூடிய தகப்பனாக உங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நிறுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.